நம்ம மூளையில நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் 3 வயசுல ரொம்ப ஹையா இருக்கும். நம்ம வந்து மூளையை நம்ம எப்படி ட்ரெயின் பண்றோமோ அந்த அளவுக்கு அதுவுமே மாடல் ஆயிடும். அந்த மாதிரி அதுவும் டெவலப் ஆகும். ஸோ நம்ம ஸ்டிமுலேஷன்னா அதுக்குன்னு போய் தனியா ஏதாவது பண்ணணும்னு இல்லை. நம்ம அவங்க கிட்ட பேசுறது, அவங்கள பார்த்து சிரிக்கிறது, நம்ம அதெல்லாமே ஏர்லியாவே ஆரம்பிச்சிடணும். ஸ்பீச் வந்து லேட்டாக என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம அப்பா லேட்டாக தான் பேசுனாங்க, அதனால குழந்தை லேட்டாக பேசிடுவாங்க, ஸ்கூலுக்கெல்லாம் போனால் பேசிடுவாங்க, இப்படின்னு நினச்சி நம்ம எல்லாத்தையும் விட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம விட விட இந்த காம்ப்ளிகேஷன்ஸாக அதிகமாகிட்டே இருக்கும். இதில் என்ன மிஸ் ஆகிடுதுன்னா, நிறைய குழந்தைங்க பேசாத குழந்தைங்களுக்கு வேறு அண்டர்லைன் ப்ராப்ளம்ஸ் கூட இருக்கலாம். பேச்சுன்னு வரப்ப ஒரு வயசுல ஒரு வார்த்தை பேசும். இது வந்து தம்ப் ஆஃப் ரூல்னு வச்சுக்கோங்க. ஜென்ரல் ஒரு வயசுல ஒரு வார்த்தை பேசுவாங்க, 2 வயசுல 2 வார்த்தை கம்பைன் பண்ணி பேசுவாங்க. அம்மாவா, தண்ணிதா அப்படின்னு. ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டின்னு சொல்லுவோம். அதில் வந்து டிஸ்லெக்ஸியாங்கிறது படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறது, டிஸ்கிராஃபியாங்கிறது எழுதுறதுக்கு கஷ்டப்படுவாங்க, டிஸ்கால்குலியாங்கிறது மேத்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. சில குழந்தைங்க ஏதாவது ஒன்றில் கஷ்டப்படுவாங்க, சில குழந்தைங்க 2, 3 சேர்ந்து கஷ்டப்படுவாங்க. ஐபிசி மங்கினர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன் டாக்டர் காவேரி தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். மேம், இப்போ இந்த பீடியாட்ரிஷியன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ நியூ ஏஜாக நிறைய பேரண்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா ஒரு அவேர்னஸ் இருக்க மாட்டுது. அதாவது ஓகே, குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்க வரைக்கும் நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எப்படி பார்த்துக்கணும், எப்படி அவங்கள தூக்கி பிடிக்கணும் எதுவுமே தெரியாமல் இருக்கு மேம். ஸோ அதனால் இந்த 0 ஏஜ், அதாவது குழந்தை பிறந்ததுலேருந்து 1 வயசு வரைக்கும் என்னெல்லாம் வந்து அவங்க பண்ணணும் அந்த குழந்தையோட நல்லதுக்காக? குழந்தைங்கள வந்து நம்ம எவ்வளோ ஏர்லியாக நம்ம ஸ்டிமுலேட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஏர்லியாகவே ஆரம்பிச்சிடணும். அதாவது குழந்தை பிறந்ததுலேருந்தே நம்ம ஆரம்பிக்கணும். அப்போ தான் அவங்க டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லா வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மூளையில் நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் 3 வயசில் ரொம்ப ஹையாக இருக்கும். நம்ம வந்து மூளையை நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதுவுமே மாடல் ஆகிடும். அந்த மாதிரி அதுவும் டெவலப் ஆகும். ஸோ நம்ம ஸ்டிமுலேஷன்னா அதுக்குன்னு போய் தனியாக ஏதாவது பண்ணணும்னு இல்லை. நம்ம அவங்க கிட்ட பேசுறது, அவங்கள பார்த்து சிரிக்கிறது, நம்ம அதெல்லாமே ஏர்லியாகவே ஆரம்பிச்சிடணும். அவங்கள பார்த்து நல்லா சிரிக்கணும். அப்போ அவங்களும் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பேசுகிறப்பவே ஏற்ற இறக்கத்தோட பேசணும். நம்ம ஒரு ஸ்டோரி சொல்கிற மாதிரி பேசுறது, பாட்டு பாடுறது, இதெல்லாமே நம்ம முன்னாடி நம்ம பாட்டி தாத்தாலாம் பண்ணிட்டு இருந்த விஷயம்தான். அதை வந்து நம்ம தொடர்ந்து இப்போ பண்ணணும். இப்போ இந்த ஸ்க்ரீன் வந்து இந்த ஃபோனெல்லாம் வந்து அது நம்ம டைமை கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு டிலே பண்ணணும். அவங்க கிட்ட காட்டுறது அந்த சின்ன வயசுலலாம் அதை எக்ஸ்போஸே பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும். இப்போ விஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து இந்த ஹை கான்ட்ராஸ்டிங் டாய்ஸ் கொடுக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட். அந்த பிறந்த குழந்தைக்கு கலர் விஷன் அவ்வளோவா இருக்காது. ஸோ இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கான்ட்ராஸ்டிங் டாய்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சோன்னா அது ஆமாம் 1 or 2 monthsலேயே, நான் பிறந்த உடனே சொல்கிறேன், இதெல்லாம் வந்து அந்த மாதிரி வச்சு இந்த பேண்டா பொம்மை இதெல்லாம் வச்சு நம்ம விளையாட்டு காட்டலாம். இதெல்லாம் காமிச்சோன்னா அவங்க கண்ணு நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். ஒரே இடத்துல குழந்தைய வச்சுட்டு இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளேயே கூட வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரிலாம் பண்ணால் மற்ற நிறைய இடங்களை பார்ப்பாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் ஃபேஸஸை காட்டணும். இந்த மாதிரிலாம் பண்ணி நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே மேம். அதே மாதிரி இப்போ இந்த நடக்கிற ப்ராக்டிஸ் வந்து ஒன்று சொல்லுவாங்க. அதாவது வந்து குழந்தைங்க வந்து புரண்டு படுக்கும், அதுக்கப்புறம் வந்து தவழுங்க, அதுக்கப்புறம் நடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நடக்க வைக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் மேலே ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க மேம், கை மட்டும் பிடிச்சிட்டு நடக்க வைப்பாங்க. ஸோ அது உண்மையிலே கரெக்டாக சில இதில் தப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம போய் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு தேவையில்லை. கிராஸ் மோட்டர் அது தானாக டெவலப் ஆகிட்டே தான் வருவாங்க குழந்தைங்க. ஆனால் இப்போ இந்த நடவண்டிங்க வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அரௌண்ட் 9 months 10 months நம்ம நடவண்டிங்கிறது யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த வாக்கர்னு ஒன்று வரும் தெரியுமா, அது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒன்று ஜம்பிங் பண்ற மாதிரியும் அந்த ஜம்பிங் விஷயங்கள் அதெல்லாமே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த வாக்கர் ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன்னா, அதுல வந்து நடக்கிறப்ப குழந்தைங்க சாஞ்சு விழுந்து ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண தேவையில்லை. நம்ம சப்போர்ட்டோட அது ஒரு 10 months 11 monthsல குழந்தைங்களே தானா நடக்க ஆரம்பிப்பாங்க. அந்த சப்போர்ட்டோட எப்போ நடக்க ஆரம்பிக்கிறாங்களோ அந்த டைம்ல நம்ம நடவண்டி மாதிரி ஏதாவது கொடுக்கலாம், நம்ம பிடிச்சிட்டு நடக்க வைக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் பண்ணணுங்கிறதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இப்போ குழந்தைங்க வந்து வளர்றாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க, நல்லா பேம்பர் பண்ணிக்கிட்டு. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் தான் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க, என்ன நம்ம குழந்தை பேசவே மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஐயோ பேசுன்னு சொல்லிட்டு அப்போ ப்ரெஷர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பேச்சு, இந்த ஸ்பீச் தெரப்பியை எப்போத்துலேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? இதுக்கு வந்து நல்ல வேலை இந்த கேள்வி கேட்டீங்க. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி. ஸ்பீச் வந்து லேட்டாக என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம அப்பா லேட்டாக தான் பேசுனாங்க, அதனால குழந்தை லேட்டாக பேசிடுவாங்க, ஸ்கூலுக்கெல்லாம் போனால் பேசிடுவாங்க, இப்படின்னு நினச்சி நம்ம எல்லாத்தையும் விட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம விட விட இந்த காம்ப்ளிகேஷன்ஸாக அதிகமாக
அதிகமாயிட்டே இருக்கும். இதுல என்ன மிஸ் ஆயிடுதுன்னா, நிறைய குழந்தைங்க பேசாத குழந்தைங்களுக்கு வேற அண்டர்லைங் ப்ராப்ளம்ஸ் கூட இருக்கலாம். ஆட்டிசம் மாதிரி குழந்தைங்களும் பேச மாட்டாங்க. அந்த மாதிரி அண்டர்லைங் ப்ராப்ளம்ஸும் இருக்கலாம். அதெல்லாம் கூட மிஸ் ஆயிடுது. அண்ட் ஸ்பீச்சுங்கிறது கூட நம்ம எவ்வளோ ஏர்லியா முடியுமோ அதுக்கு நம்ம ஸ்டிமுலேஷன் கொடுக்க ஆரம்பிச்சோம்னா ஃபியூச்சர் காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் ஜீரோ பண்ணிடலாம். ஃபியூச்சர் காம்ப்ளிகேஷன்ஸ்னா என்னன்னா, இந்த லேர்னிங் டிசபிலிட்டி இதெல்லாம் வருது இல்லை, அது எல்லாமே இந்த லேட்டாக பேசுகிற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இது எவ்வளோ ஏர்லியாக நம்ம இன்டர்வியூன் பண்ணி அதெல்லாம் சரி பண்ணுறோமோ அதெல்லாம் கூட நம்ம கம்மி பண்ணிடலாம். அண்ட் ஸ்பீச் வராத குழந்தைங்க ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியாது. கம்யூனிகேட் பண்ண முடியாமல் அதுக்கு பதிலாக அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது, அதில் அடிக்கிறது, தூக்கி போடுறது, இதெல்லாம் கூட நடக்கும். இதெல்லாம் வந்து நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னா அவங்கள ஒரு 1.5 years இந்த டைம்லேயே அவங்க ஒழுங்காக பேசல, 1.5 yearsல ஒரு 5 words அந்த மாதிரி சொல்லணும். அம்மா பார்த்து அம்மான்னு சொல்லணும். இதெல்லாம் சொல்லணும். இதெல்லாம் பண்ணலை அப்படின்னா அவங்க கூட்டிட்டு வந்து ஒரு வாட்டி ஒரு டாக்டர் கிட்ட காமிச்சிடலாம். அதுக்கப்புறம் டாக்டர் சொல்லுவாங்க, நீங்க வீட்லயே போய் ஸ்டிமுலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை இந்த குழந்தைக்கு தெரப்பி தேவை அப்படின்னு அவங்க பார்த்து சொல்லுவாங்க. ஆனா எப்பயுமே டாக்டர் அப்ரோச் பண்றது இஸ் த பெஸ்ட் திங். ஓகே மேம். இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க, அதாவது இந்த 1.5 yearsக்குள்ள அவங்க வந்து பேச ஆரம்பிச்சணும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு வரமுறை இருக்குல்ல, இந்த டைம்குள்ள அவங்க ஏந்துக்கணும், இந்த டைம்குள்ள அவங்க சாப்பிட அவங்களே ஓனா சாப்பிடணும்னு சொல்லிட்டு, ஸோ அந்த சார்ட் மட்டும் சொல்ல முடியுமா மேம்? இதுல வந்து நமக்கு மெயினா 4 டொமைன்ஸ் இருக்கு. கிராஸ் மோட்டார், ஃபைன் மோட்டார், லாங்குவேஜ் அண்ட் சோஷியல் டொமைன் நம்ம சொல்லுவோம். கிராஸ் மோட்டார்னா நம்ம என்ன, நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் சொல்றேன், 5 monthsல குப்புற விடணும், 1 yearல வந்து நடக்க ஆரம்பிக்கணும். ஆனா இதெல்லாம் நீங்க வந்து பயந்துக்க கூடாது. ஒரு வயசுல நடக்கலையே அப்படின்னு நினைச்சு பயந்துக்க கூடாது. எல்லாமே ஒரு ரேஞ்சு தான். ஓகே, ஒரு 15 monthsல கூட சில குழந்தைங்க நினைப்பாங்க, 16, இதெல்லாமே ரேஞ்சு தான். ஆனா ஜென்ரலா ஒரு 1 to 1.5 yearsக்குள்ள நடப்பாங்க. 2 வயசு கிட்ட ஓட ஆரம்பிப்பாங்க. 3 வயசு கிட்ட இந்த மாடிப்படி ஏறுறது, பிடிச்சிட்டு ஏறுறது, இதெல்லாம் ஆரம்பிப்பாங்க. பேச்சுன்னு வரப்ப ஒரு வயசுல ஒரு வார்த்தை பேசணும். இது வந்து தம்ப் ஆஃப் ரூல்னு வச்சுக்கோங்க. ஜென்ரல் ஒரு வயசுல ஒரு வார்த்தை பேசுவாங்க, 2 வயசுல 2 வார்த்தை கம்பைன் பண்ணி பேசுவாங்க. அம்மாவா, தண்ணித்தா அப்படின்னு. 3 வயசுல அம்மா எங்க வா, எனக்கு தண்ணித்தான் 3 வார்த்தை சேர்த்து பேசுவாங்க. இதே 4 வயசுல 4 வார்த்தை சேர்த்து பேச ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் ஸ்டோரிஸ் மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து ஜென்ரல் ரூல் ஆஃப் தம்ப். ஆனால் இப்படி தான் பேசி ஆகணும்னு இல்லை, கொஞ்சம் இந்த சைடு அந்த சைடெல்லாம் இருக்கிறது நார்மல் தான். இப்போ நீங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க மேம். மேபி சைல்டு டெவலப்மெண்ட்டில் ஏன் இதை வந்து மிஸ் பண்ணுறாங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமாச்சு, இதை போய் கவனிக்காமல் விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய உங்களுக்கு தோணியிருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அதை பற்றி சொல்லுங்கள் மேம். எனக்கு வந்து ரொம்ப மிஸ் ஆகுறது வந்து இந்த ஆட்டிசம் மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிடுறாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா வந்து அது அந்த பேச்சு டிலே தான் ரொம்ப மிஸ் ஆகும். இப்போ குழந்தை வந்து நடக்கலை அப்படின்னா கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. குழந்தை வந்து இப்போ தானாக சாப்பிட மாட்டேங்கிறோம், 2 வயசு ஆயிடுச்சு, அவங்க வந்து இன்னும் கையெல்லாம் ஒழுங்காக இது பண்ணலை அப்படின்னா அவங்க கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஆனால் இந்த பேச்சை மட்டும் என்னவோ தெரியல, அதை விட்டுடுறாங்க. அது வந்து யாரை கேட்டாலும் எங்கள் அப்பாவும் லேட்டாக தாங்க பேசுனாங்க அந்த மாதிரி உடனே அதை சொல்லிடுறது. அதை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். இப்போ ஆட்டிசம் பற்றி சொன்னீங்க மேம், அதே மாதிரி இப்போ டிஸ்லெக்ஸியா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி டெவலப்மெண்ட்டோட சிம்டம்ஸ் என்னென்னவா இருக்குது? இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டின்னு சொல்லுவோம். அதில் வந்து டிஸ்லெக்ஸியாங்கிறது படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறது, டிஸ்கிராஃபியாங்கிறது எழுதுறதுக்கு கஷ்டப்படுவாங்க, டிஸ்கால்குலியாங்கிறது மேத்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. சில குழந்தைங்க ஏதாவது ஒன்றில் கஷ்டப்படுவாங்க, சில குழந்தைங்க 2, 3 சேர்ந்து கஷ்டப்படுவாங்க. இதை வந்து நம்ம ஒரு 6 வயசுக்கு மேலே தான் வந்து இது என்னன்னே நம்ம டயக்னோஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. இந்த 4 to 6 வயசில் என்னென்ன கவனமாக இருக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். அவங்க வந்து சரளமாக பேசணும், அவங்க வயசு குழந்தைங்க மாதிரி பேசணும், வொக்காபுலரி அவங்க வயசு குழந்தைங்க மாதிரி நல்லா டெவலப் ஆகிருக்கணும், ரைம்ஸ் எல்லாம் பாடணும். அப்புறம் இந்த சின்ன சின்ன வார்த்தைக்கெல்லாம் கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா நம்ம என்னென்னு பார்க்கணும். ஓடுறதுக்கு சாப்பிட்றதுக்கு கன்ஃபியூஸ் ஆகணும், ஓடுன்னு சொல்கிறது தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, ரன்னிங் அதெல்லாம் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா அது என்னன்னு பார்க்கணும். அப்புறம் வந்து இந்த 5 வயசில் வந்து ரைட்டுக்கு லெஃப்ட்டுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல அப்படின்னா நிறைய பேருக்கு இப்போவுமே தெரியாது. அது வந்து ஒரு 6 இயர்ஸில் கூட 6 இயர்ஸில் ரைட்டுக்கு லெஃப்ட்டுக்கு தெரியல அப்படின்னா வந்து அது என்னன்னு கவனிக்கணும். அப்புறம் ரைமிங் வேர்ட்ஸ், கேட், பேட், மேட், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ், ரைமிங் வேர்ட்ஸ் அவங்களுக்கு சொல்ல முடியல அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். இப்போ மேப், மாப், இந்த ஒரு வார்த்தை ஒரு லெட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அதை வந்து அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னா என்னென்னு நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் போக ஒரு 4 இயர்ஸ்னால் கலர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். 4 to 6 இயர்ஸில் இருக்கிறவங்க நம்பர்ஸ், ஆல்ஃபபெட், இதெல்லாம் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். இதெல்லாமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே மேம். இப்போ நீங்கள் கலர்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி இப்போ இந்த டிஸ்லெக்ஸியா அது மாதிரி நம்ம பேசியிருந்தோம், ப்ளஸ் கலர் பிளைண்ட்னஸ் அந்த மாதிரியும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ எதாவது டெஸ்ட் இருக்கா மேம்? மேபி 1 to 5 இயர்ஸ்க்குள்ளே இந்த டெஸ்ட்லாம் நம்ம பண்ணிட்டா பேபி வந்து நார்மலாக இருக்காங்களா, ஹெல்த்தியாக இருக்காங்களா தெரிஞ்சுக்கிற டெஸ்ட் இருக்கா? ஆக்சுவலி நியூ பார்ன்
நியூபார்ன் ஸ்க்ரீனிங்னே நம்ம பண்ணுறோம். நியூபார்ன் ஸ்க்ரீனிங்கில் வந்து ஹியரிங் டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த பேச்சு டிலே ஆகுதுன்னு சொல்கிறேன்ல, அதுக்கு ஒரு மெயின் ரீசன் ஹியரிங் ஒழுங்காக அதனால எல்லா குழந்தையும் பிறந்த உடனே ஹியரிங் டெஸ்ட் பண்ணிடணும். அதே மாதிரி ஆஃப்தால் எக்ஸாமினேஷன், கண் எக்ஸாமினேஷன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த டெவலப்மெண்டல் டிலேக்கெலாம் ரொம்ப மெயினான ரீசன்கிறது ஹியரிங் இம்பேர்மெண்ட் அண்ட் விஷுவல் இம்பேர்மெண்ட். இது ரெண்டுத்தையும் நம்ம கரெக்டாக பிக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் கம்மியாயிடும். குழந்தை பிறக்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரிலாம் இருந்தாலுமே, இப்போ வந்து இந்த தண்ணியில் குழந்தை பெற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு மேம். ஏன்னா அது வந்து நல்ல ஹெல்த்தியான என்விரான்மெண்ட் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட கருத்து என்னவா? எனக்கு இதில் வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுங்க. ஆனால் நான் வந்து என்ஐசியூலாம் பார்த்து இதெல்லாம் பண்ணதுல எனக்கு எப்படி அந்த வெளியே தண்ணி வச்சு குழந்தை பிறந்தா அதில் எவ்வளோ செப்சிஸ் ஆகும், அதில் எவ்வளோ இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அது வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் அண்ட் இவங்களோட சூப்பர்விஷனில் நம்ம டெலிவரி பண்ணுறது தான் வந்து ஐ திங்க் இஸ் த பெஸ்ட். இப்போ நிறைய மீம்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு மேம். என்னன்னா இப்போ அம்மாமார்கள்லாம் குழந்தை குளிப்பாட்டுவாங்களா, அதுவும் பாட்டிங்களாம் குறிப்பாக ஈஸியாக வந்து குளிப்பாட்டுவாங்க. ரொம்ப குழந்தை நம்ம ரொம்ப பார்த்து இருப்போம், பட் அவங்களாம் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து ஹேண்டில் பண்ணுறது கரெக்டாக ஒரு விதத்தில், இல்லைன்னா இப்படி பண்ணால் மேபி பேபிக்கு கொஞ்சம் டேமேஜ் ஆகும். அது வந்து அவங்க பாட்டிலாம் குளிப்பாட்டுற மாதிரி குளிப்பாட்டக்கூடாது. ஆக்சுவலாக நம்ம வந்து ரொம்ப பொறுமையாக தான் குழந்தைய பார்த்துக்கணும். அவங்க தலையில் தண்ணி மூக்குக்குள்ளெல்லாம் போகாமல் பார்த்துக்கணும். அந்த மசாஜ் பண்ணுறோங்கிற பேரில் ரொம்ப ரஃப்பாலாம் ஹேண்டில் பண்ணக்கூடாது குழந்தைய. ரொம்ப மசாஜ் பண்ணுறதே அவங்களுக்கு ரொம்ப சுகமாக இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஸோ இப்போ உள்ள பேரண்ட்ஸுக்கு அந்த அவேர்னஸ் இருக்குது. ஸோ அப்படி பண்ணுறது ஐ திங்க் இஸ் பெட்டர். ஓகே மேம். அதே மாதிரி ஒரு ரீலில் பார்த்துருந்தேன். அதாவது பேபியோட பேக் சைடில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அதோட முதுகு இருக்குல்ல மேம், ஸோ ஜஸ்ட் இப்படி லைட்டாக அப்படி பண்ணாக்கா உடனே அவங்க வந்து ரைட்டில் போகிறாங்க, லெஃப்டில் போகிறாங்க. அது சும்மாவா இல்லைன்னா அது ஒரு ரிஃப்ளெக்ஸுங்க. அதை வந்து ஒரு அந்த மாதிரி நம்ம போகிறது அது வந்து நியூ பார்ன் பேபிஸ்க்கு அண்ட் அந்த 8 months அந்த டைம்லலாம் வந்து இது இருக்க தான் செய்யும். அது வந்து நார்மலான ஒரு ரிஃப்ளெக்ஸ் தான். ஓகே. இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்சுவலி இந்த மாதிரி வேறு ஏதாவது ரிஃப்ளெக்ஸ் இருக்கா மேம்? நம்ம பேபி ஹெல்த்தியாக இருக்காங்க, நம்ம பேசுகிறத கேட்க, அது வந்து நீங்கள் ஒரு பீடியாட்ரிஷியன் கிட்ட போனீங்கன்னா அதெல்லாம் அவங்களே பார்த்து சொல்லிடுவாங்க. அது வந்து டீட்டெயில்டாக நமக்கு எல்லாருக்கும் தெரியணுங்கிற தேவையில்லை. ப்ரிமிட்டிவ் ரிஃப்ளெக்ஸஸ்ன்னு நிறையா இருக்குது. ஸோ மோரோஸ் ரிஃப்ளெக்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நிறையா இருக்குது. பாமார் கிராஸ்ப், சக்கிங் ரிஃப்ளெக்ஸ், ரூட்டிங் ரிஃப்ளெக்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அது வந்து ஒரு டாக்டர் கிட்ட போனால் அந்த எக்ஸாமின் பண்ணுறதுக்கு தான் டாக்டர், அதை அவங்க பார்த்து சொல்லுவாங்க. ஆனால் பீடியாட்ரிஷியன்ட்ட போகிறதே என்னென்னா, இப்போ பேபிக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்கன்னா அப்போ தான் பீடியாட்ரிஷியனோட மைண்டே வருது. பட் எப்போ பீடியாட்ரிஷியனை சந்திக்க ஆரம்பிக்கணும்? நீங்கள் வந்து பிறந்து அந்த வேக்சினேஷன் டைம் எல்லாம் போகிறோம்ல, அந்த வேக்சினேஷன் டைம் போகிறப்ப இந்த டெவலப்மெண்ட் பற்றின அசஸ்மெண்ட்டும் நடக்கணும். ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னா அந்தந்த டைமுக்கு போகிறது வந்து இஸ் கரெக்ட். அந்த பீடியாட்ரிஷியனே பார்த்து சொல்லுவாங்க, இந்த வேக்சினேஷன் டைமில் பார்க்குறாங்கன்னா இந்த டெவலப்மெண்ட் கொஞ்சம் டிலேயாக இருக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் ஒரு டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியனை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனால் அந்த வேக்சினேஷன் டைமுக்கு கரெக்டாக போய் எல்லா அசஸ்மெண்ட்டும் பண்ணிக்கணும்.